அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று உன் வாழ்க்கையில கசப்பான அனுபவத்துக்குள்ளாக போகிறாய் என்றால் கேளு. இந்த கெட்ட அனுபவம்தான் ஒரு நாள் உன்னை ஆசீர்வாதகரமாய் மாற்றப் போகிறது. அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் மாற்றப் போகிறது. இன்று நீ கொண்டிருக்கிற கசப்பான அனுபவம், இத நல்லா கேளு. உன்னை ஏதோ கெடுப்பதற்கோ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டு போவதற்கு கிடையாது. தேவனுக்கு உன் மீது உன்னதமான நோக்கங்கள் இருக்கின்றன, உன்னதமான யோசனைகள் இருக்கின்றன. யோசேப்பை குறித்து தேவனுக்கு உன்னதமான நோக்கங்கள் இருந்ததனால்தான் அந்த சங்கிலிகளை தேவன் அனுமதித்தார். அவைகள்தான் அவன் வாழ்க்கையில் விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக் கொடுத்தன. நான் கேட்கிறேன், கஷ்டத்துக்குள்ளாக போகும்போது நீ விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக்கொள்கிறாயா, அல்லது வாழ்க்கையில வெற்றிகளுக்குள்ளாக போகும்போது விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக்கொள்கிறாயா? ஒரு மனிதனுக்கு தோல்விகள் விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதா, அல்லது வெற்றி விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. அட சொல்லுங்க. தோல்விதான். புரியுதா உங்களுக்கு? தோல்விதான் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான பாடங்களை கற்றுத் தருகிறது, வெற்றியை காட்டிலும். அதே போல் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் தான் உனக்கு விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய மதிப்பை அது உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய மதிப்பை உனக்கு அது கற்றுக் கொடுக்கும். தேவன் நீ விலையேற பெற்ற நபராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனாலதான் கஷ்டத்துக்குள்ளாக போக விடுகிறார், வேதனைக்குள்ளாக போக விடுகிறார், சில சந்தர்ப்பங்களிலே வியாதிகளுக்குள்ளாக போக விடுகிறார். எதற்காக தெரியுமா? உன் மதிப்பை உனக்கு காண்பிப்பதற்கு, உனக்கென்று ஒரு அற்புதமான வடிவத்தை தருவதற்கு. நீங்கள் பொற்கொள்ளர்கிட்ட போய் நகை அப்படி நீங்க கொடுத்து, எனக்கு இந்த ரூபத்துல இந்த டிசைன்ல நெக்லஸ் தேவை, செயின் தேவைன்னு நீங்க ஒருவேளை கேக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க கொடுக்கிற நகையை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லி மாயம் செஞ்சு மேஜிக் செஞ்சுட்டு இதோ அப்படி கொடுப்பாரா? அட இல்லங்க. அப்புறம் என்னங்க செய்வார் அவரு? அதை எடுத்துட்டு போய் உருக வச்சிருவாரு, எடுத்துட்டு போய் நெருப்புல போடுவாரு. நல்லா கேளுங்க, நெருப்புக்குள்ள அந்த அக்னிக்குள்ளாக இந்த நகை அப்படியே போட்டுருவாரு. என் நெக்லஸ் ரெடி ஆயிருச்சா, அந்த செயின் ரெடி ஆயிருச்சா, எல்லாமே ஓகேவா, கொலுசு ரெடியான்னு கேட்டுட்டு அங்க போவீங்க. அவரோ அந்த நகையை பார்த்தா அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்க எப்ப தருவீங்க, எப்ப ரெடி ஆகுன்னு கேட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் கண்ணு மாத்திரம் எங்க இருக்கும்? அந்த நகை மேலதான் இருக்கும். நீங்கள் கொடுத்த நகையின் மீதுதான் பார்வை இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா கண்ணு மாத்திரம் பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு கேளுங்க, எதுக்கு அப்படி பாக்குறாரு தெரியுமா? அந்த நகையை அது அப்படியே நெருப்புல இருக்கு. நல்லா கேளுங்க, எது வரைக்கும் அந்த ஜுவல்லரி அந்த நகை அந்த ஃபர்னஸ்குள்ள இருக்கணுமோ அவ்வளவு நேரம் இருக்க விடுவார். ஆனா விசித்திரம் என்னன்னு தெரியுமா? எவ்வளவு நேரம் நெருப்புக்குள்ளாக இருக்க விடுவார் தெரியுமா? தன்னுடைய சரீரம் அந்த நகையில காணப்படுகிற வரைக்கும் அப்படியே அந்த நெருப்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்போ அவரால் தன்னை அப்படியே பார்க்க முடிகிறதோ அதை உடனே அப்படியே தூக்கிடுவாங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவரும் அதைத்தான் செய்கிறார். எப்பொழுது அவர் சாயல் உனக்குள்ளாக காணப்படுகிறதோ அது வரைக்கும் தேவன் உன்னை கஷ்டம் வியாதி அப்படிங்கிற அந்த நெருப்புக்குள்ளாக உன்னை போடுவார். போட்டார் அன்னைக்கு யோசேப்பை. ஆனால் கஷ்டத்துக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக, பாடுக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக யோசேப்பு போனபோது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, தேவன் எனக்கு அநியாயம் செய்கிறார், தேவனை நம்புகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவன் போகவில்லை. அந்த கஷ்டத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, அவமானத்துக்குள்ளாக அவன் போனபோது இன்னும் அதிகமாக தேவனுக்கு நெருக்கமாக வந்தான். கேளு, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ன செய்யும் தெரியுமா? உன்னை ஒரு பெட்டர் பர்சனாக அது மாற்றும், அல்லது பிட்டர் பர்சனாக கூட மாற்றும். நீ எதிர்கொள்ளும் அந்த கஷ்டங்கள் உன்னை தேவனுக்கு நெருக்கமாக அது கொண்டு வந்து சேர்க்கும், அல்லது தேவனுக்கு தூரமாக உன்னை நீக்கிவிடும். இன்று நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் உன்னை என்ன செய்கிறது? தேவனுக்கு நெருக்கமாக சேர்க்கிறதா, அல்லது தேவனை விட்டு தூரமாக்குகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எந்த கஷ்டமாக இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும் தேவன் உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்றால் நீ தூரமா போக கிடையாது. அப்புறம் தேவனுக்கு நீ இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று தான் அவர் உனக்கு அதை அனுமதித்திருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனோரீதியாக, பினான்சியலாக, ஆவிக்குரிய விதத்துல தேவன் எல்லா விதத்திலும் தேவன் என்னை அப்படியே நொறுக்கும் போது, எதற்காக அப்பா என்னை இப்படி நொறுக்குறீங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்ட அவர் சொன்ன பதில் தெரியுமா உங்களுக்கு? இன்று நீ நொறுக்கப்பட்டால் கேளு, வரும் நாட்களில் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், எல்லோருக்கும் ஆதரவாய் நிற்க முடியும். அதனால்தான் உன்னை நொறுக்குகின்றேன். தேவன் அன்று என்னோடு பேசும்போது, தேவன் என்னை அடிப்பதற்கு, என்னை நொறுக்குவதற்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து விட்டு, அன்பு சகோதரனே சகோதரியே, நலிந்து விட்டாயா? நொறுக்கப்படுகிறாயா? அடிக்கப்படுகிறாயா என்றால் கேளு.
அநேகருக்கு உன்னை ஆதரவாக ஆசீர்வாதகரமாக மாற்றுவதற்கே தேவனின் நாளிலே உன்னை அவர் அடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை அறிந்து கொண்டால் நீ அப்படியே கலங்க மாட்டாய், பயப்பட மாட்டாய். இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எவைகள் உனக்கு பாரமாக தோன்றுகிறதோ அவைகளை தேவன் கொடுத்து உன்னை உன்னதமான ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார். ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப பாடுபடுகிறேனப்பா என்று எவைகளை குறித்து இன்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாயோ, ஒரு நற்செய்தி. எவைகள் உன்னை வேதனைக்குள்ளாக்குதோ, உனக்கு பாரமாக தோன்றுகிறதோ அவைகளை என் தேவன் ஆதாரமாக்கி இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னத ஸ்தானத்துக்கு தேவன் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறார். இந்த உண்மையை நீ புரிந்து கொள்வாய் என்றால் உன் கஷ்டத்தில, உன் கண்ணீரில, இன்று நீ கொண்டிருக்கிற அந்த வேதனையில பயப்படாத, திகிலடையாத. அவைகளை அனுமதித்திருக்கிற தேவனுக்கு தெரியும் எத்தனை காலத்துக்கு அவைகளை உன் வாழ்க்கையில இருக்க விடணும். அவர் முடிவெடுக்கிற அந்த காலம் வரும்போது உனக்கு பாரமாக தோன்றுகிற அந்த காரியங்களை தேவன் நீ பறக்கிற ஒரு பறவையை போன்று உன்னதமான ஸ்தானங்களை நீ எட்டுவதற்கு அவைகளை ஆதாரமாக உன் பாடுகளை மாற்றப் போகிறார். உன் கஷ்டங்களை உனக்கு ஆசீர்வாதகரமாய் மாற்றுவார். தைரியமாறு சகோதரனே, சகோதரியே, ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான இந்த செய்தியின் மூலமாக எங்களை சந்தித்ததற்காக நன்றி ராஜா. மேன்மையான அந்த வாழ்க்கையை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் என்று உணர்ந்து கொள்ள கிருபையை தாங்க. விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை பெருக பண்ணுங்கப்பா. எங்களை பாதுகாக்கிற அந்த முயற்சியில் நீர் ஏதோ எங்களை காயப்படுத்துகிறீர் என்ற யோசனை எங்களுக்குள்ளாக வரும்போது அவைகள் பாடுகள் கிடையாது, எதிர்காலத்துக்காக நீ பாதுகாக்கிற அந்த முயற்சிதான் என்கிற உண்மையை உணர்ந்து, ஆண்டவரே, பரிபூரணமான அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோடு முன்னேறுகிற கிருபை எங்களுக்கு தாங்க. அதை நாங்கள் பாக்கியமாக எண்ணினால் எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் இருக்கும். அதனால் எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிற அந்த பொறுப்புகளை வேதனையாக நாங்கள் எண்ணாமல் எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு ஆசீர்வாதகரமாய் மாற்ற வேண்டும் என்று அப்பா, திகிலையும் கலக்கத்தையும் எங்களை விட்டு நீக்கி தைரியத்தை நீர் அருளை செய்து உமக்கு சாட்சிகளாக வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.